பல்வரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிறு ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சமூகத்தில் நன்றி சொல்கிறோம். இந்த பாடல் ஆராதனை வேலையை ஆசீர்வதித்தவர் தொடர்ந்து செய்தி வேலையை ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொரு வாரமும் இந்த பிள்ளைகள் ஆன்லைனில் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆராதனைக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இதில் பங்கு பெறுகிற மக்களை இயற்கை காலசன சாதகம் கரண்டு தடையில்லாமல் கிடைத்து இந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்கில் பங்கு வருகிற மக்களை ஆசீர்வதியும். அடியான வரித்துக்கொள்ளும். நான் எனக்கு சிறுகவன் என்னை பெருகும்படி ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தடைகளை நீக்கும். அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டப்பா. என்னை மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான் சிவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டையில் கர்த்தருடைய ஆராதனை பாடல் வார்த்தை கேட்டு ஒரு வாரம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வாரமும் கர்த்தருடைய செய்திக்கு முன்னதாக பாடுகிற பாடலை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பாட்டினால் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். என்னோடு சேர்ந்து பாடுகள். நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோம். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்று போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்று போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். அருமையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ வைத்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லை
இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். எப்பிராயீமியர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறான். நாட்களே ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேலர் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். யூதாவோ இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான். இன்னும் அப்படிங்கிற வார்த்தை. அப்போது இவ்வளவு காலமும் எப்பிராயீமருடைய சுபாவம் என்ன, இஸ்ரவேலர் எப்படி வாழ்கிறாங்க, நான் யூதா மாத்திரம் இன்னும் ஏன் கர்த்தரோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான் அப்படின்னா, ஆதியாகமம் 29வது அதிகாரத்தில் அந்த லேயாள் ஒவ்வொரு பிள்ளைகளாக பெற்றெடுத்த பிறகு லேவியை பெற்றெடுக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த லேவியை பெற்றெடுக்கும் போது 29 வருஷமா 29வது அதிகாரம், அந்த லேவிக்கு அடுத்து யூதா வரும் கடைசி வசனத்துக்கு முந்தி வரும். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அடுத்த வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். இப்பொழுதும் நான் கர்த்தரை, மனிதனுடைய தன் கணவனுடைய நேசத்துக்காக எதிர்பார்த்த லேயாள், அவள் கூச்ச பார்வை உடையவ, அழகு இல்லாதவன் சொல்லி யாக்கோபு ராகேலை நேசித்து லேயாளை புறக்கணித்துக்கும் போது கர்த்தர் லேயாளின் பட்சமாய் திரும்பினார். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு கர்த்தர் தாமே அவளுக்கு மனதுருகி அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து யாக்கோபு நேசிக்கத்தக்கதான ஒரு நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்படி இருந்தும் அவள் லேயாள் எதிர்பார்க்கிற அன்பு தன் புருஷனிடத்தில் கிடைக்கலங்கும் போது ஒவ்வொரு குழந்தையை பெற்றெடுத்து தன் புருஷன் நேசிப்பான் என்று சொல்லுவான். ஆனால் கடைசியில் அப்படியே குழந்தைகள் 1 2 3 4 பிறக்கும்போது, யூதா பிறக்கும்போது சொல்லுவான், மனுஷன் அன்புக்கு எதிர்பார்த்து அவளுக்கு ஏமாற்றம் கிடச்சி நான் இந்த ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இவனுக்கு யூதான் பெயர் வச்சு
இது முதல் அப்படிங்கிறான், இந்த நாளிலிருந்து நான் கர்த்தரை துதிப்பேன். என்னுடைய முழு அன்பும் முழு நேசமும் கர்த்தர் மேலே வைத்து அவர் ஒருவர் தான் என்னை நேசித்து இந்த நன்மைகளை தருவார் என்று சொல்லி இது முதல் இந்த குழந்தை பிறந்த நாள் முழுதல் அதே யூத வம்சத்தில் தான் தாவீது பிறந்து தாவீது சந்ததியில் இயேசு பிறந்தார். அப்போது யார் தேவனோடு யூதாவை ஏன் தேவனோட அரசால முடிஞ்சது அப்படின்னா, அவன் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை துதிக்கிறவனாக, துதி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஒரு தேவனுடைய ஆளுகை இருக்கும். அப்போ முதலாவது இந்த யூதா என்றாலே கர்த்தரை துதிப்பன். 4ஆம் புத்தகத்திலையும் 12 கோத்திரங்களும் காணப்படும் போது யுத்தத்துக்கு யார் போகலாம் அப்படின்னு கேட்டால் யூதாவை எழுந்து முதல் அனுப்புங்கிறார். முதலாவது யார் போகணும் யுத்தத்துக்கு? துதிக்கிறவனை தான் முன்னணியில் வைக்கணுங்கிறார். அப்போ யோசபாத்து யூதாவை அரசாளும் போது அங்கே ஒரு அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் இவங்கெல்லாம் சேர்ந்து யூதாவுக்கும் யோசபாத்துக்கு விரோதமாக முற்றுகை போட்டு அவங்களுடைய சுதந்திரத்தை பறிச்சுட்டு இவங்களை துரத்தி விடலான்னு நினச்சாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் கொடுத்த சுதந்திரத்தை இவங்க பறித்து கொள்ளலான்னு நினச்சாங்க. அந்த சூழ்நிலையில் 2 நாளாகம 20 அந்த 12வது வசனத்தில் அவங்க தேவ சமூகத்தை நோக்கி இந்த திரளான கூட்டத்திற்கு நம்ம எப்படி விலகி பாதுகாக்கப்படணும், எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு நிலையில் அவங்க என்ன செய்யாங்க, ஆண்டவரை நோக்கி எங்களோட கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. வாசிப்பா அந்த வசனத்தை. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய யெயோயின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமாம், கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருடைய உதவியை நாடி வந்த யோசபாத்துக்கும் யூத மக்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது, நான் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த யூதா கர்த்தரை துதிக்கிறவன், தேவனுடைய ஜனம், தேவனோடு அரசாளுகிறவன், அவன் எந்த காரியத்தையும் கர்த்தரை முன்னாடி நிறுத்தி எந்த ஒரு உதவியும் ஆண்டவரை தேடுவான். யூதாவின் மேல் தேவன் ஒரு தயையை பாராட்டுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த யோசபாத் யூதாவை அரசாளும் போது அங்கே விரோதிகள் வராங்கன்னா உடனே தேசம் எங்கும் இந்த யுத்தத்தை குறித்து சொல்லும்போது எல்லாரும் உபவாசம் இருந்து கர்த்தரை ஒரு மனமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உபவாசத்துக்குரிய எல்லாம் தேடி கர்த்தருடைய பட்சத்தில் கணவன், மனைவி, பிள்ளைங்க இதெல்லாருமே நின்று தேவனிடத்தில் என்ன பதில் வருது, தேவனுடைய உதவியை நாடி நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்கு பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த யுத்தத்தை எப்படி நடத்தினாங்க அப்படின்னா, வாசிக்கலாம் அதே சம்பவத்தில் 21 படிமா. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இப்ப என்ன நடந்தது? ஆயுதம் அணிந்த வீரர்களுக்கு முன்னாடி துதியை ஆயுதமா வச்சு ஆண்டவரை முன்ன நிறுத்துறாங்க. அப்போ இன்னும் ஏன்
யூதா தேவனோடு அரசாளுகிறான் அப்படின்னா, அவன் தேவனோடு அரசாளுகிறான் காரணம் என்னன்னா, தேவனை சார்ந்து வாழுகிறவன், தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவன், சுயமால தன் திறமை அறிவை நம்பி வாழுகிறவன் அல்ல, கர்த்தரையே தன் பலனாய் கொண்டு வாழ்கிறவன். அதனால தான் ஆயுதம் அணிஞ்சதுக்கு முன்னாடி துதி ஆயுதமாக நிறுத்தினாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணார். அந்த யுத்தத்தில் என்ன நடந்தது பார்ப்போம். 26, 27 படிக்கலாம். 4ஆம் நாளில் பராக்காவிலே கூடினார்கள். 28 கூட அந்த சம்பவம் அடிக்கடி வாசிச்சது. 28. அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் 27 பாரு, களி கூறுதல் உண்டானதா. 27. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கூடி கலிகூற செய்தபடியால். அப்போ துதியே ஆயுதமாக கொண்டவன் கர்த்தர் யுத்தம் பண்ணி வெற்றியை தருகிறார். துதிக்கிறவன் எப்போதும் களி கூறுவான். வெற்றியே கர்த்தர் யுத்தத்தில் சத்துருக்களை தோற்கடித்து வெற்றியை யூதாவுக்கு சுதந்திரித்து கொடுத்தாரு. இவங்க அதை களி கூர்ந்தாங்க. சுற்றுப்புறத்தார் எல்லா மக்கள் மத்தியிலையும் யோசபாத்தும் யூத மக்களை குறித்த ஒரு பயங்கரம், ஒரு பயத்தை உண்டு பண்ணினார். அதுக்கு பிறகு அவர்கள் யூதாவுக்கு விரோதமாய், யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வராதபடி அவங்களை கர்த்தர் தாழ்த்தி போட்டார். அப்போ யூதா தேவனோட அரசாளுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் தேவனையே சார்ந்து வாழ்கிறான், தேவனையே மகிமைப்படுத்துகிறான், தேவனுடைய கர்த்தராய் ஆண்டவரை பலனாக கொண்டு வாழ்கிறான். எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறதுனால கர்த்தர் யூதாவை ஆளுகை செய்கிறார். யூதாவை கர்த்தரை ஆளுகை செய்கிறதுனால சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். வெற்றியை யூதா மக்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள். துதிக்கிறவன் எப்போது வெற்றியை சுதந்திரித்து தேவன் பேரில் கழிகூர்ந்து கொண்டே இருப்பான். இப்போ முதல் ஆயுதம், முதல் யூதா அரசாளுவதற்கு காரணம் என்னன்னா, துதியை ஆயுதமாய் தரித்தவன். இரண்டாவது ஆதியாகமம் 49, 8, 9, 10. யூதாவே சகோதரரால் புகழப்படுவாய். நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வரும் அளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அப்போ சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் சிங்காசனத்தில் அரசாளு வரைக்கும் இந்த யூதா மேலே தேவனுடைய ஆளுகை இருக்குமா. அப்போ கர்த்தரை துதித்து கர்த்தரை சார்ந்து வாழுகிற என்னைக்குமே தேவனோட அரசாண்டு தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றவனாக இருப்பான். அப்போ நான் முத்திரையிடப்பட்டவன், அங்கீகரிக்கப்பட்டவன், தேவனோடு இருக்கிறதுனால, அவரோடு கூட பாடுபடுறதுனால அவரோடு கூட ஆளுகை செய்கிறான். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள், ரெண்டாவது அந்த யூதா தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான் உண்மையாக இருக்கிறானா, தேவனோட அரசாளுகிறானா, தேவனை பலனாய் கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவன், தேவன் தரு வெற்றி எல்லாம் இவனுக்கு சுதந்திரமாகிறது. அதனால கழிகூர்ந்து வாழுகிறான், கர்த்தர் மேலே கழிகூறுகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தர் அவனை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இப்போ முதலாவது துதி ஆயுதமாய் தரித்தவன், ரெண்டாவது தேவனால் அதிகாரம் பெற்றவன், அங்கீகரிக்கப்பட்டவன், தேவனால் முத்திரையிடப்பட்டவர்கள், மூன்றாவது அந்த யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம்
யோசுவா 6:16 படிமா. 16. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் 6:12 கூட படி. 6:12. யோசுவா அதிகாலமே இந்த வார்த்தை அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதத்தாரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 16வது வசனம் படி. 7ஆம் தரம் இப்படி 1 தரம் 2 தரம் 5 தரம் 6ஆம் தரம் 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 20, 21. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. துதிக்கும் போதே அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்திலிருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்தே வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். ஆமென். அந்த யூதா தான் யுத்தத்தில் முன்னணியில் நின்று யுத்தத்தை நடத்தி அந்த எரிகோவை தரைமட்டமாக்கி சத்துருக்களை நிக்கிரகம் பண்ணி அழித்து அந்த வேவுகாரர்களுக்கு உதவி செய்த ராகாப் குடும்பம் மாத்திரமே அந்த எரிகோவில் காக்கப்பட்டது. மற்றெல்லாம் அக்கினியில் சுட்டரிக்கப்பட்டது. அப்போ 3வது யூதா தேவனோட அரசாளுகிறான் அப்படின்னா அவன் துதியை ஆயுதமாய் கொண்டவன், தேவனால் அதிகாரம் பெற்றவன், அடுத்து தேவன் பட்சமாய் நின்று தடைகளை உடைக்கிறவன், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஆயுதமாய் செயல்படுகிறவன். அவங்க துதிச்சாலை போதும் தடைகளை உடைத்து வழிகளை திறக்கிறவங்க. அப்போனா ஆண்டவர் துதி என்பது அவர்கள் தேவனால் ஆளுகை பெற்ற ஜனங்கள், அதிகாரம் பெற்றவர்கள். 3வது தடைகளை உடைத்து வழிகளை திறக்கிறவர்கள். இவர்கள் தான். இதனால தான் தேவனோடு நின்று அவர்கள் தேவனோடு அரசாளுகிறார்கள். அடுத்து பரிசுத்தவான்களோடு சேர்ந்து உண்மையாக இருக்கிறார்கள். இந்த யூத கோத்திரத்தினுடைய சுவாபம் என்ன? சங்கீதம் 78, 70, 71, 72 அந்த யூத கோத்திரத்தை சேர்ந்த தாவீது எப்படிப்பட்டவனா தம் இஸ்ரவேலராகிய ஜனங்களை நடத்தி நான் வாசிக்கலாம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஆமென். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? இந்த தாவீது தேவனிடத்தில் அவன் யூத கோத்திரத்தில் வந்த அந்த தாவீது அவன் தேவனோடு அரசாளுகிற அந்த யூத கோத்திரம் பரிசுத்தவான்கள் உண்மையாக இருந்ததுன்னா தாவீது யூத கோத்திரத்தை சேர்ந்த தேவ மனுஷன். அதனால தான் கர்த்தருக்குள்ள அவன் உண்மையாக இருந்தான். அவன் ராஜ்ய பார்த்த சவுல் கையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது உன்னை பார்க்கிற ஒரு உண்மையுள்ள மனிதனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி தாவீதை உண்மையுள்ளவன்று எண்ணி இந்த ராஜ்ய பாரத்தில் உட்கார வைத்தார். தகப்பனுக்கு உண்மை, தன் சகோதரமாருக்கு, தாய்க்கு, நாட்டுக்கு, தேசத்துக்கு. அதனால தான் ராஜ்ய பாரத்தை அவன் உண்மையுள்ளவனான், கைகளில் திறமையுள்ளவனான் நடத்தினான். அதே சங்கீதம் 101:6 சங்கீதக்காரன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் யார் யார் இருப்பாங்கன்னு சொல்ல வாசிக்கலாம்.
தேசத்தில் உண்மையானவர்கள் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என்னோட வாசம் என் பண்ணும்படி கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் என் இருக்கும். கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அப்போ உண்மை உள்ளவன் தேசத்துல என் கண்கள் அவன் மீது இருக்கும், உத்தமமானவன் என்னை சேவிப்பான். அப்பனா உண்மையுள்ள தாவீது தன்னோட யாரை சேர்த்து கொள்ளுகிறார் அப்படின்னா உண்மை உள்ளவங்களை சேர்த்து கொள்ளுகிறார். உத்தமமானவர் என்னை சேவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பரிசுத்தவான்களோடு கூட அவன் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறானா. யூதா தேவனோடு அரசாளுகிற மாத்திரமல்ல, தேவனை பலனாய் கொண்டவன், அடுத்து தேவனுக்காக கர்த்தருக்குள்ள உண்மை உள்ளவன். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:9 நம்ம அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். யூதா எங்கே அரசாளுகிறார்? தாவீது சந்ததியில் அரசாளுகிறார். தேவனை பலனாய் கொண்டவன், அவன் கர்த்தருக்குள்ள உண்மையுள்ள மனிதன். 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ள அதைத்தான் அடுத்து உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். அவன் பரிசுத்தவான உண்மையா இருக்கிறான், அதனால ராஜ்யபாரத்தை கொடுத்தாரு. அதுக்கடுத்து உண்மையா உள்ள தேவன், அந்த உண்மையுள்ள மனிதன் தான் தேவனோட ஐக்கியமாக இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த உண்மையுள்ளவன் எண்ணி தான் அந்த ஊழியத்தை கொடுக்க முடியும். 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியத்தை கொடுக்கணும். 2 தீமோத்தேயு 2:12 அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:1-2 ஆதலால் என் குமாரனை நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகள் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. அவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷனிட ஒப்புவி. அதே மாதிரி எபிரேயர் 3:1-2 மோசேயை குறித்து என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் தான் ஏற்படுத்தின தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி 1:2. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏற்படுத்தப்பட்ட பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். மோசே எப்படி பிதாவின் வீட்டில உண்மையா இருந்தது போல இயேசுவும் தான் ஏற்படுத்தின பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னும் யூதா தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான் உண்மையாய் இருக்கிறானா? அவன் துதியே ஆயுதமாய் தரித்தவன், தேவனை பலனாய் கொண்டு வாழுகிறவன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டவன், 3வது தடைகளை உடைத்து வழிகளை திறக்கிறவன், 4 பரிசுத்தவான்களுடைய ஓடு கூட உண்மையாக இருக்கிறானா? தாவீதை கர்த்தர் உண்மையில் ஒன்று எண்ணி அவனுக்கு இந்த கனமான ராஜ்ய பதவியை கொடுத்தார். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்ய பாரத்தை உண்மையாலும் கை திறமையினால் நடத்தினான். அதனால அவனோடு இருக்கிறவர்கள் உண்மையாக இருக்கிறவங்கள மீது கண்கள் பதிச்சா, உத்தமமாக இருக்கிறவங்க தாவீதை சேவித்தார்கள். ஏன்னா நாம் அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், நம்ம உண்மையாக இருக்கும்படி நாம் அழைத்த தேவன் ஐக்கியமாய் இருப்பதற்கு, உண்மையாய் இருக்கிற உண்மையுள்ள தேவனோட இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பிதா உண்மையுள்ளவர், தம்முடைய குமாரன இயேசு உண்மையுள்ளவர். அந்த குமாரன இயேசுவோடு கூட நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதற்கடுத்து அதே தான் பவுல் சொல்லுகிறார், என்னை உண்மையுள்ள ஒன்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தார். அப்போ யார் கர்த்தருக்குள்ள உண்மையுள்ளவங்களாக காணப்பட கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரோ அவரிடத்தில் இந்த ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஊழியத்தை பெற்ற பவுல் சொல்லுகிறார், தன்னோட இருக்க தீமோத்தேயுவை விட்ட அந்த உண்மையுள்ளவன்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்பா அப்படி சொல்லுகிறார். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் மோசையே தேவனுடைய விட்டு எங்கு உண்மையுள்ளவர், அதே போல தான் பிதாவாகிய தேவன் குமாரனை சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது
இயேசுவும் தான் நியமிக்கப்பட்ட அந்த தேவனுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். எபிரேயர் 5:7-8 உள்ள சொல்லும்போது வாசிமா, அதில் ஒரு வசனம் இருக்கு. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் மித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தமக்கு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, நித்திய ரட்சிப்பை காரணராகி தனக்கு பின்னாடி ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். தான் ஏற்படுத்தப்பட பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். யூதா தேவனோட அரசாண்டு பரிசுத்தம் உண்மையாய் இருக்கிறானா, தேவனை பலனாய் கொண்டு தேவனால் அதிகாரம் பெற்று அந்த தடைகளை உடைத்து வழிகளை திறக்கிற ஒரு மனிதனாக கர்த்தர் பயன்படுத்தி தேவனால் அதிகாரம் பெற்றோர் மாத்திரமல்ல, அவன் கர்த்தரோடு உண்மையுள்ளவனாய் உண்மையாய் ஊழியம் செய்து உண்மையுள்ளவர்களை உருவாக்கி இந்த உண்மையான நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அத்தனை பேரையும் ஒரு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய எலியாவின் ஆவிய வல்லமை பலமுடி எழுதப்பட்டபடி இப்படிப்பட்ட உன்னத சேவையை செய்கிற இந்த யூதா தான் இன்னமும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு யூதாவா நீங்கள் தேவனால் தேர்ந்து கொள்ள இன்னும் நீங்கள் தேவனோடு கூட அரசாண்டு பரிசுத்தவான் உண்மையாக இருக்கணும். அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட 3 காரியம்: தேவனை பலனாய் கொள்ளுங்க, அவருடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்கும், அவருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே இருக்கும். எரிகோ போன்ற தடைகள் முன்னே நின்னாலும் துதியினாலே அந்த மதில்களை உடைத்து தேவனுடைய சித்தத்திற்கு முன்னேறி போவீர்கள். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். கர்த்தர் சொன்னபடி காரியத்தை நடத்துவீர்கள். அப்பொழுது கர்த்தருக்குள்ள உண்மையாக இருப்பீர்கள். உங்கள் கையில் ராஜ்யபாரத்தை கொடுப்பார். அந்த ராஜ்யபாரத்தை உண்மையாய் செய்வீர்கள். உங்களோடு உண்மையான ஊழியர்களை ஏற்படுத்துவீர்கள். அப்பொழுது சொல்வார், பிதாவுக்கு குமாரன் உண்மையாய் இருந்தது போல நீங்களும் உண்மையாய் இருக்கிறீர்கள். உண்மை உத்தமுள்ள ஊழியனே, பிதாவின் சந்தோஷத்தில் சந்தோஷப்படு, பிதாவின் ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிகள் என்று சொல்லி ஒரு வரவேற்று நமது அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார்கள். இந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனத்தை கை கொண்டு கர்த்தருக்குள்ள உண்மையாக இருங்க. தேவனோடு நின்று அவரோடு ஆளுகை செய்து அவருக்கு உண்மையாய் சேவித்து உண்மையுள்ள மக்கள் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவன் அளித்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. ஆசீர்வாதத்தின் முகத்தை பிரசன்னமாக்கணும். கர்த்தர் உங்களை சமாதானத்தை கட்டளையிட கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா.